ஹாய் டீச்சர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு சுட சுட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பெஷல் டெட் வந்து தள்ளுபடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ்கள் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. நிறைய வந்து உயர்நீதிமன்றத்தில் நிறைய மனுக்கள் வந்து போடப்பட்டு அது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போச்சு. அதற்கான ஹியரிங்ஸ் வந்து இன்னைக்கு சொல்லி அதற்கான முடிவை வந்து இன்னைக்கு நம்ம உச்சநீதிமன்றம் வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? இனிமே வந்து டெட் தேர்வு, ஸ்பெஷல் டெட் தேர்வு நடக்காது. அதனால நம்ம பணியில இருக்க ஆசிரியர்கள் வந்து நம்ம நிரந்தரமா இருக்கலாம். புது கவர்மெண்ட் மாறிடுச்சு அப்படிங்கிற வந்து அதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. சரிங்களா? இனிமே வந்துட்டு நீங்க அரசு பள்ளி ஆசிரியரா வந்து நீங்க பணியில் நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து டெட் தேர்வு வந்து கட்டாயமா வந்து பாஸ் பண்ணியே வந்து ஆகணும். அதான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொல்லுது, உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வந்து வழங்கிடுச்சு. சரிங்களா? இது என்ன இன்னைக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெட் தேர்வு வந்து கால நீட்டிப்பு வழங்கி உச்சநீதிமன்றம், அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நோட்டிபிகேஷன்ல டிஆர்பி போற ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது 2 ஆண்டுகளுக்கு வந்து உங்க கால அவகாசம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க டெட் தேர்ச்சி பெறதுக்கு வந்து நாங்க வந்து 2 ஆண்டுகள் வந்து கால அவகாசம் கொடுப்போம். அதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும், டெட் வந்து பாஸ் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச். இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புல வந்து நீங்க 3 ஆண்டுகள் கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்க, ஆனா வந்து இந்த இது டெட் எக்ஸாம்ஸ் வந்து கட்டாயம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளுக்குள் டெட் எழுதி தகுதி பெற வேண்டும் என்பதை மாற்றம். அதாவது 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்க, பட் வந்து டெட் வந்து கம்பல்சரி வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. அதான் 3 ஆண்டுகள் என கால நீட்டிப்பு செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அதாவது அது மட்டும் இல்லாம வந்து நம்ம மாநில அரசுக்கு, சரிங்களா, நம்ம டிஆர்பி போர்டுக்கு வந்து தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு வந்து, அதாவது எவ்வளவு சீக்கிரம் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை வந்து விரைந்து நடத்த முடியுமோ, வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து கட்டாயம் வந்து விரைந்து நடத்த முடிச்சிருங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், மற்ற எக்ஸாம்ஸ்லாம் டக்குனு நோட்டிபிகேஷன் போட்டாங்கன்னா அந்த டேட்ல வந்து எக்ஸாம் வச்சாங்க. அந்த டெட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 2023 டெட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆச்சு, 2022 பிப்ரவரியில ஓப்பன் ஆச்சு. ஆனா எக்ஸாம் நடந்தது 2023 ஏப்ரல்ல வந்து எக்ஸாம் நடந்தது. அந்த அந்த ஒரு வருஷம் கேப், சரிங்களா? அந்த மாதிரி வந்து இனி வர நாட்கள்ல வந்து இருக்காம விரைந்து வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ் வந்து நீங்க நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷனுக்கு டைம் கொடுத்தீங்களா, அந்த கரெக்டா அந்த டேட்டை வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸாம் வச்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதற்கு மேல வந்து மேல் கால நீட்டிப்பு வழங்க முடியாது. இதற்கு மேல வந்து எங்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி வரவே வராதீங்க, கண்டிப்பா வந்து டெட் பாஸ் பண்ணி ஆகணும், 3 ஆண்டுகள் தான் அதிகபட்சம், அது வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள நீங்க பாஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் பணி உயர்வுக்கும் வந்து டெட் வந்து கட்டாயம். சரிங்களா? அதாவது ஒரு பிடி ஆசிரியரா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தலைமை ஆசிரியரா பதவி உயர்வு வேணும் அப்படின்னா பட்சத்துல வந்து அவங்களும் வந்து டெட் வந்து எழுதி கட்டாயம் பாஸ் பண்ணிருக்க வேணும். அதாவது பதவி உயர்வுக்கு வந்து டெட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அகாடமியில வந்து முதல் முயற்சியில வெற்றி பெற்ற மாணவர்கள் இவங்க போன 2025ல, அதாவது 2 மாசம் கிளாஸ் அட்டன் பண்ணி இத்தனை பேர் வந்து நிறைய பேர் போட்டோஸ் வந்து ஆட் பண்ண முடியல. போன 2025ல பாஸ் பண்ண டீச்சர்ஸ். அது மட்டும் இல்லாம இவங்க என்கிட்ட வந்து நிறைய என்கொயரிஸை வச்சு வந்து 35 நாள் தான் இருக்கு டெட் தேர்வு, நாங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கூலுக்கும் வேலைக்கு போயிட்டு இந்த 35 நாள்ல வந்து நாங்க எப்படி வந்து ட்ராக் பண்றது ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கொயரிஸ் வந்துட்டே தான் இருக்கு. நிறைய டீச்சர்ஸ் வந்து கால் பண்ணிட்டே, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா கால் பண்ணிட்டே தான் இருக்கிறீங்க. இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் செட் மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் முக்கியமானது, ஒன்லைனரு, பாக்ஸ் கண்டென்ட், புக் பேக், அதை தவிர்த்து வந்து புக்ல, அதாவது மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா புக்கை தாண்டி வந்து மேக்ஸ் வந்து கேட்கவே மாட்டாங்க. அந்த ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸ், பயிற்சி கணக்குகள் எல்லாமே வந்து கொடுத்துரும் மெட்டீரியல்ஸ். பிளஸ் வந்து அதுக்கான வந்து கைடன்ஸ் கிளாஸஸ், அது தவிர்த்து வந்து டெஸ்ட் சீரிஸ், இது எல்லாமே சேர்த்து இன்னைக்கு 1 டே ஆஃபரா வந்து 399க்கு வந்து கொடுக்க போறோம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு டெட் பாஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன வந்து ஒரு அமௌண்ட் தான். சரிங்களா? ஏன்னா நாங்களும் வந்து கொரியர் பண்ணோம், புக்ஸ் மெட்டீரியல் பிரிண்ட் பண்ணோம், அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுத்து அதுக்கான கைடன்ஸ் வந்து கொடுக்கணும். அதனால வந்து இந்த அமௌண்ட் வந்து வச்சிருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர். சரிங்களா? நீங்க டெட் பாஸ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா வந்து டெட் பாஸ் பண்ணிடலாம். உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து எங்களோட முழு பொறுப்பா வந்து இருக்கும். இப்போ மட்டும் இல்ல, நீங்க வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து நீங்க அதாவது மறுநாள் நீங்க ஜூலை 4ஆம் தேதி டெட் எக்ஸாம் போறீங்க அப்படின்னா ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட கைடன்ஸ் அப்டேட் வந்து, நம்ம அகாடமியோட கைடன்ஸ் அப்டேட் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். உங்களோட வெற்றிக்கு வந்து நாங்க கண்டிப்பான முறையில வந்து உறுதுணையா இருப்போம். இதை பத்தின வேற ஏதாவது டவுட் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வந்து அகாடமி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டைம்னாலும் கால் பண்ணுங்க. எங்களோட டீம் வந்து ரெடியா இருக்கிறாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து நீங்க கொடுக்குற மோட்டிவேஷன் தான் வந்து அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் நிறைய பேர் வந்து பாக்குறீங்க, நிறைய வாட்ச் ஹவர்ஸ், நிறைய வீடியோஸ் வந்து பாக்குறீங்க. பட் வந்து என்னன்னா அதை வந்து ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நாங்கள் அப்படின்னா வந்து இன்னும் மோட்டிவேட்டடா வந்து இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்மளோட டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.